பெரிய பெரிய ஆட்கள், விஐப்புகள், தேவனை அறியாத மக்கள், அவிசுவாசிகள் உங்கள்கிட்ட வந்து வருவாங்க, சபைக்கிட்ட வருவாங்க. எதை பார்த்து வருவாங்க? அந்த மகிமையை பார்த்து வருவாங்க. புறஜாதி மக்களுக்கு மகிமைன்னு என்ன தெரியுமா? அந்த 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 வேர்டே அவனுக்கு தெரியாது. அப்ப அவனுக்கு காணப்படும் இருக்கு. இவன் கடவுளை அறியாத மனுஷன், கண்கள்ல ஒண்ணு கண்டாதான் அவனுக்கு தெரியும். அவன் கண்களால் ஏதோ ஒண்ணு உங்க மேல தெரியுது, பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய ரீதியில் அவனுக்கு தெரியுது கடைசி காலத்துல வரும்பொழுது. அப்ப மகிமைன்னு என்ன? மகிமையும் தயவும் என்னது? ஒண்ணு. வாழ்க்கையில தேவனோட தயவு, தேவனோட ஆசீர்வாதம் செயல்படுகிறதை உலக மக்கள் பார்ப்பான். இருள் பூமியும் காரில் ஜனத்தை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும். மகிமைனா இதே ஒளிவட்டம் தெரியாது. எல்லாரும் கஷ்டத்துல இருக்கான். நீங்க என்னைக்காவது ஜெயிப்பீங்கன்னு சொல்லல, தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வரீங்க. எல்லாரும் கஷ்டத்துல, துன்பத்துல, வேதனையில, சொல்லி முடியாத வருத்தத்துல இருக்கும் பொழுது நீங்க மேலே ஏறி வர்றீங்க. அப்ப கேட்பான், எப்படிங்க வந்தீங்க, எப்படி ஜெயிச்சீங்க, எப்படி முன்னேறீங்கன்னு கேட்டீங்கன்னா, என் மேல ஆசீர்வாதம், நான் ஆராதிக்கிற தேவன். என்ன சார் உங்களுக்கு லக்குமா? அவனுக்கு அதான் தெரியும். அவனுக்கு ஆசீர்வாதம் தயவுன்னா தெரியாது. அவன் என்ன சொல்லுவான்? அவன் லக்கு, அதிர்ஷ்டம் சார்மா. அதிர்ஷ்டம் இல்லைங்க, ஆசீர்வாதம்.